1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19வது வேத வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்திலே தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது தன்னுடைய விசுவாச ஜீவிதத்தை கப்பலோடு ஒப்பிட்டு பேசுவதை நாம் கவனிக்க முடிகிறது. அன்பானவர்களே, ஒரு கப்பல் என்பது ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு போவதற்காக, மறுகரையிலே போய் சேர்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அவனமாக அந்த கப்பல் அந்த கடலிலே பயணிக்கும் பொழுது அந்த கப்பலிலே சேதங்கள் வந்தால், உடைவுகள் வந்தால் மறுகரை அதை இலக்கை அந்த கப்பல் சேர முடியாது. அவனமாக நம்முடைய விசுவாச ஜீவிதத்தையும் கப்பலோடு ஒப்பிட்டு பவுல் பேசுவதற்கான காரணம், நாம் இந்த விசுவாச ஜீவிதமானது மோட்ச பயணத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விண்ணுலகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பரலோக வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாச ஜீவிதத்திலே கடன்கள் வருமானால், விசுவாச வாழ்க்கையிலே சேதங்கள் வருமானால், அவை வீழ்ச்சிகள் வருமானால், நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியாமல் தடையாக காணப்படும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாச ஜீவிதத்திலே நாம் மிகவும் கவனமாக இருந்து செயல்படுவோமாக. மோட்ச பயணத்திலே கவனமாக இருப்போம். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.